சார். குட் மார்னிங் அருந்ததி, ப்ளீஸ் சிட் டவுன். தேங்க்யூ சார். என்னமோ அவசரமா பேசணும்னு சொன்ன, என்ன விஷயம்? நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்களே, தினக்குயில் பத்திரிகையில நடக்க போவதை சொல்லும் அசிரியர்னு விவேகானந்தன் அவருக்கு வர்றதா நம்ம கிட்ட சொன்ன போன் கால் இன்ஃபர்மேஷன்ஸ பப்ளிஷ் பண்ண ஆரம்பிச்சிட்டார் சார். தெரியும் அருந்ததி, காலையிலேருந்து டிஜிபி சீஃப் செக்ரட்டரின்னு ஃபோன் மேல ஃபோன் போட்டு என்ன நடந்தது, எது உண்மை எது பொய்ன்னு கேள்வி மேல கேள்வி கேட்டு தொலைச்சி எடுத்துட்டாங்க. விவேகானந்தன் இந்த அளவுக்கு சீப்பா போவார்னு நான் நினைக்கவே இல்லை சார். வாட் a ஷேம். தன்னோட பத்திரிகை அதிகம் விற்கணுங்கிறதுக்காக இப்படியெல்லாமா ஒருத்தர் கீழறங்கி போவாரு? தப்பு அருந்ததி, தப்பு. இதுல நாம அவசரப்பட்டு அவரை மட்டும் குறை சொல்லக்கூடாது. என்ன சார் நீங்களே இப்படி பேசுறீங்க? ஆஸ் a போலீஸ் கமிஷனர் நீங்க ரொம்ப கோவப்படுவீங்கன்னு நினைச்சேன். அருந்ததி, கோவப்பட்ட எந்த விஷயத்துக்கும் சொல்யூஷன் கிடைக்காது. கொஞ்சம் நல்லா யோசி. முதல்ல விவேகானந்தனுக்கு ஃபோன் கால் வந்தப்ப அது ஹோக்ஸ் காலா இருக்குன்னு நினைச்சு விட்டுட்டார். ஆனா அது நடந்திருக்கு. திரும்ப அவருக்கு ஃபோன் கால்ஸ் வந்து அந்த விஷயங்கள் நடந்தப்ப இது ஒரு கோ இன்சிடென்ஸ் ஆயிருக்குமோ நினைச்சு அதையும் விட்டுட்டார். ஆனா திரும்ப கால்ஸ் வந்து அந்த விஷயங்கள் நடக்கும்போது என்ன செய்யறதுன்னு தெரியாம நம்ம கிட்ட வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்தார். ஆனா நம்ம என்ன செஞ்சோம்? இது சாத்தியம் இல்லாத விஷயம்னு சொல்லி நம்பல. நீயும் நம்பல. நம்ப முடியாத விஷயம்னு எக்ஸ்பீரியன்ஸ்ட் ஆபீசரான நீங்களே சொல்றீங்க. அதே கோணம் தானே என்னோடதும் இருக்கும். அதான் என்னாலே நம்ப முடியல. நம்ப முடியலன்னு நம்ம ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் சொல்லிட்டு உட்கார்ந்துருந்தா எப்படியா இருந்தது? நம்ம அந்த மேட்டரை சரியா டீல் பண்ணலன்னு சொல்லணும். சாரி சார். விவேகானந்தன் கொடுத்த அந்த தகவலை நான் இமீடியட்டா ஆந்திரா கவர்மெண்ட்டுக்கு இன்ஃபார்ம் பண்ணிட்டேன். அவங்களும் டிராபிக் கண்ட்ரோலுக்கும் ரயில்வே டிபார்ட்மெண்ட்டுக்கும் இன்ஃபார்ம் பண்ணி அவங்கள அலர்ட் பண்ணியிருக்காங்க. அவங்களால முடிஞ்ச எஃபர்ட் எடுத்துட்டு தான் இருக்காங்க சார். பட் அன்பார்ச்சுனேட்லி ரெண்டு இன்சிடென்ட்ஸையும் நம்மளால தடுக்க முடியல. பஸ் எரிஞ்சும் ட்ரெயின் தீ பிடிச்சும் பல பேர் இறந்து போயிருக்காங்க. சோ நாம அந்த இன்சிடென்ட்டை கரெக்டா டீல் பண்ணலன்னு தான் என்னால எடுத்துக்க முடியும் சார். ஓகே அருந்ததி, நீ சொல்றதெல்லாம் கரெக்ட், நான் ஒத்துக்கிறேன். பட் நவ் வேர் வி ஸ்டாண்ட்? மேலிடத்துக்கு எந்த விதமான தெளிவான இன்ஃபர்மேஷன் கொடுக்க முடியாம பூஜ்யமால இருக்கிறோம். இல்ல சார், நான் உங்களுக்கு என்னோட கோணத்துல இருக்கிற சந்தேகத்தை தான் சொன்னேன். இது ரொம்பவும் சிக்கலான ஒரு விஷயம். இதுல நாம அவசரப்பட்டு என்ன சார் செய்ய முடியும்? என்ன செய்ய முடியுமா? நீ தானே அன்னைக்கு நாவலை கோட் பண்ணி விவேகானந்தன் மேல சந்தேகப்படுற மாதிரி ஒரு நல்ல டெஃபினேஷன் கொடுத்த. ஏதாவது ஆக்ஷன் எடுத்தியா? என்ன செய்ய சொல்றீங்க சார்? நேர போய் விவேகானந்தனை விசாரிக்க சொல்றீங்களா? அவரோட வீடு, ஆபீஸ் இது எல்லாத்தையும் சர்ச் பண்ண சொல்றீங்களா? சார் இது பாசிபிளா சார்? அப்படியே நான் செஞ்சேன்னு வச்சுக்கோங்க, பத்திரிகை சுதந்திரத்துல நான் தலையிட்டேன்னு பக்கம் பக்கமா எழுதுவாங்க, போராட்டம் நடத்துவாங்க, தர்ணா பண்ணுவாங்க, கடைசியில என்ன சஸ்பெண்ட் பண்ண வச்சிருவாங்க. இதுதானே சார் நடக்கும்? நீ சொல்றதும் சரிதான். பட் எந்த ஒரு ஆதாரமும் இல்லாம நம்ம விவேகானந்தனை விசாரிக்க முடியாது. இது பிரச்சனையில தான் போய் முடியும். அவரோட பத்திரிகையிலேயே இப்படி போன் கால் அவஸ்தன்னு பப்ளிஷ் பண்றார் சார். அத வச்சு பொதுமக்கள் கிட்ட அச்சத்தை உருவாக்குறாருன்னு அவர் மேல கேஸ போட்டு அரெஸ்ட் பண்ணலான்னு பார்த்தா, புத்திசாலித்தனமா இந்த தகவலை சொல்றவரை பத்தி யாருக்காவது தெரிஞ்சா தினக்குயில் பத்திரிகைக்கோ இல்ல போலீஸுக்கோ தகவல் கொடுங்க, சரியான துப்பு கொடுக்கறவங்களுக்கு தினக்குயில் சார்பில சன்மானம் கொடுக்கப்படும் பப்ளிஷ் பண்ணிட்டாரு. இது மூலமா அவர் போலீஸுக்கும் உதவி பண்ற மாதிரி ஒரு மாயையை உருவாக்கி நம்ம கையிலே விளங்க மாட்டிட்டாரு. Don't get annoyed. எல்லா வாசலையும் மூடிட்டாலும் உள்ள போறதுக்கு ஏதாவது ஒரு வழி இருக்கும். அது வழியா நாம எலி மாதிரி உள்ள போகணும். அருந்ததி, நீ நினைக்கிற மாதிரி விவேகானந்தன் குற்றவாளின்னா அதை கண்டுபிடிக்கிறதுக்கும் ஏதாவது வழி இருக்கும். அத பத்தி கொஞ்சம் யோசிச்சு பாருமா. எவ்வளவு வழி இருக்கு சார். ஃபார் எக்ஸாம்பிள், விவேகானந்தனோட போன் காலை ட்ரேஸ் பண்ணலாம். பட் என்ன ஆகும்? தனி மனித உரிமையில தலையிட்டோன்னு மனித உரிமை கமிஷனுக்கு போயிடுவாரு. அப்புறம் நம்ம வேலையை விட்டுட்டு அவங்களுக்கு விளக்கம் கொடுக்கறதுக்கு வீணா அலைஞ்சிட்டு இருக்கணும். பிரச்சனை இல்லாம எந்த வேலையும் இல்ல இருந்தது. அதெல்லாம் தாண்டி தான் நாம ஜெயிக்கணும். பிரச்சனை தான் நம்ம வேலைன்னு ஆயிட்டா எப்படி சார் நம்மளால வேலையை உருப்படியா செய்ய முடியும்? நமக்குன்னு கொஞ்சம் சுதந்திரம் வேண்டாமா சார்? கட்டுப்பாடும் எல்லையும் இல்லாம எல்லாரையும் சுதந்திரமா விட்டுட்டா குற்றங்கள் அதிகமாகுமே தவிர குற்றங்களை கட்டுப்படுத்த முடியாது. கொஞ்சம் கவனமாகவும் பொறுமையாகவும் யோசி. உன் புத்தி கூர்மையை பத்தி எனக்கு நல்லாவே தெரியும். இந்த விஷயத்துல கட்டாயம் உனக்கு ஏதாவது ஒரு நல்ல குழு கிடைக்கும்.
அப்பவும் வேகத்துக்கு ஈடு கொடுக்க முடியாம எல்லா உண்மைகளும் புயல் வேகத்துல வரும். ஐம் ஷூர் ஐ ஹாவ் கான்ஃபிடன்ஸ் இன் யூ. ப்ளீஸ் கோ அஹெட். எஸ் சார். எக்ஸ்கியூஸ் மீ. எஸ் மிஸ்டர் விவேகானந்தன் யார் இருக்காரா? சார்? நான் கிரைம் பிரான்ச்ல இருந்து வரேன். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. Excuse me, you can go in. Thank you. It's okay. Hello sir. I'm Srikanth. I'm Crime branch Vivekanand. officer. Please be seated. Thank you. அப்புறம் மிஸ்டர் விவேகானந்தன். சொல்லுங்க மிஸ்டர் ஸ்ரீகாந்த், என்ன விஷயம் என்ன பார்க்க வந்திருக்கீங்க? என் பத்திரிக்கை மேலே ஏதாவது புது கேஸ் போட போறேன்னு உங்க டிசி சொல்லி அமிச்சாங்களா? இல்ல, நீங்க உங்க பத்திரிகை வெளியிடுற தகவல்களை நிறுத்தணும்னு சொல்லி அனுப்பிச்சிருக்காங்க. ஓஹோ, என் பத்திரிக்கையில் வெளியிடுற தகவலை மட்டும் நிறுத்தினா போதுமா, இல்லை என் பத்திரிக்கை மொத்தமாக இழுத்து போடணுமா? லுக் மிஸ்டர் ஸ்ரீகாந்த், என்கிட்ட மோதல் இருந்தால் உங்க டிசியை தனிப்பட்ட முறையில் நேரடியாக என்கிட்ட மோத சொல்லுங்க. அதை விட்டுட்டு என் பத்திரிக்கை மூணுன்னு நினைச்சாங்கன்னா அவங்க மேலே நான் சட்டப்படி நடவடிக்கை எடுப்பேன். இதை அவங்க கிட்ட சொல்லுங்க. நோ மிஸ்டர் விவேகானந்தன், நீங்க தப்பா புரிஞ்சிட்டீங்க. அவங்க நிறுத்த சொன்னது நடக்க போவதை சொல்லும் அசரீரன்னு நீங்க வெளியிடுற செய்திகளை தான். எதுக்கு நிறுத்தணும், இல்லை எதுக்கு நிறுத்தணும்னு கேட்குறேன். ஓ, ஒருவேளை அவங்களுக்கு முன்னாடியே அந்த எனக்கு ஃபோன் பண்ற மர்ம மனுஷனை நான் கண்டுபிடிச்சிடணும்னு பயப்படுறாங்களா? அவங்க அதுக்கெல்லாம் பயப்படல. எங்க இதனால சட்ட ஒழுங்கு பாதிக்கப்படுமோ இல்ல மக்கள் மனசுல பீதி ஏற்படுமோன்னு யோசிக்கிறாங்க. சார், இதனால மக்கள் மனசுல எப்படி சார் பீதி ஏற்படும்? மக்கள் மனசுல பீதி ஏற்படுத்தணும் இல்லை பயமுறுத்தணுன்றது என்னோட எண்ணம் கிடையாது. என்ன பொறுத்த வரைக்கும் எனக்கு கிடைச்ச இன்ஃபர்மேஷன் மக்கள் கொடுத்து அவங்க அலர்ட் பண்றேன். தட்ஸ் இட். ஒருவேளை இதனால சட்டம் ஒழுங்கு பிரச்சனை ஏற்படுதுன்னா அதை மெயின்டைன் பண்ண வேண்டியது அவங்களோட டியூட்டி. இட்ஸ் நாட் மை டியூட்டி. ஓகே, நான் ஒத்துக்கிறேன். ஆனா அதுக்கு ஒத்துழைப்பு கொடுக்க கடமை உங்களுக்கு இருக்கு. சரி மிஸ்டர் விவேகானந்தன், நீங்க மக்களுக்கு விழிப்புணர்ச்சி ஏற்படுத்துறதுக்காக நீங்க இந்த தகவல்களை வெளியிடுறீங்களா, இல்ல இதை வச்சு உங்க பத்திரிகையோட சர்க்குலேஷன் அதிகமாக்கி லட்சமா பணம் சம்பாதிக்கிறதா உங்க எண்ணமா? இந்த பாருங்க மிஸ்டர் ஸ்ரீகாந்த், மக்கள்கிட்ட தவறான ஒரு செய்தியை கொடுத்து அது மூலியமா பணம் சம்பாதிக்க வேண்டிய அவசியம் எனக்கு கிடையாது. ஏன் நீங்களே ஒரு முறை தவறான நியூஸை வெளியிட்டு டிசி அருந்ததி மேடத்தோட இமேஜை கெடுக்க பார்க்கல? ஹலோ, அந்த தப்பான நியூஸை கொடுத்தது உங்க டிசி அருந்ததி தான், அது தெரியும்ல. அப்ப யார் என்ன தகவல் சொன்னாலும் நீங்க அதை வெளியிட்டுருவீங்க. அது சரியா தப்பான்னு ஆராய்ஞ்சு பார்க்க மாட்டீங்க. அதனாலதான் இந்த தகவலை வெளியிடுறீங்களோ, அப்படித்தானே? மிஸ்டர் ஸ்ரீகாந்த், இப்போ நாங்கள் வெளியிடுற தகவல் எல்லாமே நம்ம நாட்டில் ஏதோ ஒரு மூலையில் நடந்துட்டு தான் இருக்கு. அது உங்களுக்கு நல்லா தெரியல. அது காரணம் நீங்களா கூட இருக்கலாம். வாட்? ஒரு பக்கம் செய்தி வெளியிட்டு மறுபக்கம் அதுக்கு ரிலேட்டடான காரியங்களை நீங்களே செய்யலாம் இல்லையா? என்ன பைத்தியமா பேசுறீங்க? விட்டா உத்தரகண்ட் பிரளயத்துக்கு நான் தான் காரணம். நான் தான் என் ஆஃபீஸ்ல இருந்து லாரியில தண்ணி ஊத்தணும்னு சொல்லுவீங்க போல. அது இயற்கையாக நடந்த நிகழ்வுகள். ஆனா அதுக்கப்புறம் பல இன்சிடென்ட்ஸ், உதாரணத்துக்கு ட்ரெயின் ஆக்சிடென்ட், பாம் பிளாஸ்ட், இதுக்கு பின்னாடி எல்லாம் உங்க சதித்திட்டம் இருக்கலாம் இல்லையா? நாங்க ஏன் அந்த ஆங்கிள் திங்க் பண்ணி பார்க்க கூடாது? சார், நீங்க எந்த ஆங்கிள் வேணா திங்க் பண்ணிட்டு போங்க. நான் எந்த தப்பும் செய்யல. தப்பு செஞ்சதானே பயப்படணும். யூ டூ வாட் எவர் ஆஸ் யூ விஷ். ஓகே, ஒருவேளை நீங்க மேல சந்தேகப்பட்டு விசாரணை பண்ணணும்னா விசாரணை பண்ணுங்க. அட்லீஸ்ட் அப்பயாவது எனக்கு ஃபோன் பண்ற எவனை நீங்க கண்டுபிடிப்பீங்க இல்லையா? டூ இட். சார், போலீஸ் சும்மா இருக்கு, எந்த வேலையும் செய்யலன்னு சொல்லி தப்பு கணக்கு போட்டுறாதீங்க. சில விசாரணைகள் வெளிப்படையா இருக்கும், சில விசாரணைகள் ரகசியமா நடக்கும். எங்க பார்வையில இருந்து எந்த குற்றவாளியும் தப்பிக்க முடியாது. ரொம்ப சந்தோஷம் மிஸ்டர் ஸ்ரீகாந்த். நீங்க உண்மையான குற்றவாளியை கண்டுபிடிக்க போறீங்கன்னா சந்தோஷப்படுற முதல் ஆள் நானா தான் இருப்பேன். ஆனா நீங்க என் மேலேயே சந்தேகப்பட்டு இப்படி என்னையே விசாரணை பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. சும்மா பேச்சு கேட்கறேன். நான் தப்பு பண்ணிருந்தா நான் இதுக்கு வாலண்டரி நானே வந்து உங்க கமிஷனர் டிசியை பார்த்து நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்ல போறேன். அது உங்க புத்திசாலித்தனமா கூட இருக்கலாம். சந்தேகம் உங்க மேல வரக்கூடாதுங்கிறதுக்காக நீங்களே திட்டம் போட்டு அவங்கள சந்திச்சு இந்த தகவல்களை சொல்லியிருக்கலாம் இல்லையா? மிஸ்டர் ஸ்ரீகாந்த், உங்களை இப்படிலாம் கேள்வி கேட்க சொல்லி உங்க டிசி சொல்லி கொடுத்து அமிச்சாங்களா? நான் ஏன் கேட்கறேன்னா அவங்களால தான் இப்படி கிரிமினலா யோசிக்கலாம் முடியும். ஒன்று பண்ணுங்க, நெக்ஸ்ட் டைம் வரப்போ என் மேலே என்னென்னலாம் சந்தேகங்கள் இருக்கோ ஒரு லிஸ்ட் போட்டு ஒரு பேப்பர்ல எழுதி எடுத்துட்டு வந்துருக்கேன். அது எல்லாத்துக்கும் ஒரே நான் விளக்கம் கொடுத்துட்றேன். ஓகேவா? நீங்க எங்களுக்கு விளக்கம் கொடுக்கலாம், ஆனா அந்த விளக்கம் எங்களுக்கு திருப்தி தரக்கூடியதா இருக்கணும். ஓ, அப்போ உங்களுக்கு என் மேல இருக்க சந்தேகம் இன்னும் தெரியல, அப்படிதானே? எங்க விசாரணை முடிஞ்சு குற்றவாளி கண்டுபிடிக்கப்படுற வரைக்கும் எங்க சந்தேகம் எல்லார் மேலேயும் இருக்கும். ஓகே, நோ ப்ராப்ளம். நீங்க தாராளமா விசாரணை பண்ணலாம். நான் தப்பு செஞ்சதான் நான் பயப்படணும்? நான் எந்த தப்பு செய்யல, எனக்கு எந்த பயமும் இல்லை. யூ ஜஸ்ட் கேரி ஆன். கடைசியா கேட்கிறேன் மிஸ்டர் விவேகானந்தன், நீங்க அந்த தகவல்களை வெளியிடுறத நிறுத்த முடியுமா முடியாதா?
நான் உறுதியா சொல்றேன், முடியாது. உங்க கோணத்துல என்ன விசாரணை பண்ண முடியுமோ பண்ணுங்க. என் கோணத்துல நான் செயல்படுறேன். ஓகே? ஓகே மிஸ்டர் விவேகானந்தன், we will meet again. ஓகே? ஷூர். மேடம், ஞானகுமார் உங்களை பார்க்க ரொம்ப நேரமா வெளில வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. ஓகே, உள்ள வர சொல்லுங்க. ஹலோ மேடம். வாங்க உட்காருங்க. தேங்க்ஸ். எப்படி இருக்கீங்க மிஸ்டர் ஞானகுமாரன்? உண்மையை சொல்லணுமா இல்ல கடமைக்காக பதில் எதிர்பார்க்கறீங்களா? போலீஸ் எப்பவுமே உண்மையை தான் எதிர்பார்க்கும். நான் உண்மையை தான் திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்கேன். ஆனா அது ஏன் உங்க போலீஸ் நம்ப மாட்டேங்குது? ஒரு கிரியேட்டருக்கு அவனோட பீஸ் ஆஃப் மைண்ட் தான் முதல் சப்போர்ட். ஆனா மன அமைதியே இல்லாம அதிகப்படியான மன உளைச்சலுக்கு ஏன் என்ன ஆளாக்குறீங்க? ஒவ்வொரு நாளும் ஏன் என்ன மட்டுமே சந்தேக கண்ணோட்டத்தோட பாக்குறீங்க? தயவு செஞ்சு நான் சொல்றதை புரிஞ்சுக்கோங்க. ப்ளீஸ் ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட் மீ. நீங்க சொல்றது உண்மைன்னு உங்களுக்கு தெரியும், அது உங்க தரப்பு நியாயமும் கூட. ஆனா நீங்க சொல்றது உண்மைன்னு போலீஸ் நம்புற வரைக்கும் உங்க மேல நாங்க சந்தேகப்பட்டுக்கிட்டே தான் இருப்போம். போலீஸ்க்குன்னு சில நடைமுறை கோட்ஸ் இருக்கு. இன்வெஸ்டிகேஷன்ல யாருக்காகவும் நாங்க அதை மீற முடியாது. சோ எந்த மனுஷனும் எந்த சூழ்நிலையிலும் போலீஸ் ஸ்டேஷன் போகவே கூடாது. போனா என்ன மாதிரி மன உளைச்சலுக்கு ஆளாகணும். அதானே உங்க போலீஸ் கோட், கரெக்ட்? தப்பான கோணத்துல பார்த்தாங்கன்னா உங்கள மாதிரி தான் எல்லாருக்கும் நினைக்க தோணும். ஆனா குற்றம் செஞ்சா இப்படித்தான் போலீஸ்ல மாட்டிக்கிட்டு முழிப்போம் அப்படிங்கிற ஒரு பயம் எல்லாருக்கும் வரணும். அப்பதான் யாரும் குற்றம் செய்யணும்னு நினைக்கவே மாட்டாங்க. எல்லாருக்கும் சட்டத்து மேல ஒரு பயம் வரும். இதுதான் சார் எங்களோட நோக்கம். நீங்க சொல்ற மாதிரி மத்தவங்கள மன உளைச்சலுக்கு ஆளாக்கணுங்கிற எண்ணம்லாம் எங்களுக்கு இல்ல. மேடம், நீங்க ஒரு விஷயத்தை பத்தி யோசிக்கவே இல்ல. போலீஸ் கிட்ட போனாலே அலக்கழிப்பாங்கன்னு பாதிக்கப்பட்டவங்க பயப்பட ஆரம்பிச்சிட்டா அப்புறம் யாருமே போலீஸ் ஸ்டேஷன் வர மாட்டாங்க. அத நீங்க மறந்துட்டீங்க. பாதிக்கப்பட்டவங்களோட புகலிடமே போலீஸ் தான். பாதிக்கப்பட்டவங்க தைரியமா போலீஸ் கிட்ட போகணும். தப்பு பண்ணவங்க தப்பு பண்ணா இப்படித்தான் தன்மானத்தை இழக்க வேண்டி வரும்னு பயப்படணும். அப்புறம் தப்பு பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு எங்க நடவடிக்கைகள் ஒரு எச்சரிக்கையா இருக்கணும். அதுதான் எங்க குறிக்கோள். நான் என்ன தப்பு பண்ணேன்னு உங்க டிபார்ட்மெண்ட் நினைக்குது? அப்படி நினைக்கிறதுக்கு உங்ககிட்ட என்ன ஆதாரம் இருக்கு? நிறைய இருக்கு. எல்லாத்தையும் சொல்லணும்னா அது முடியாது. பட் கீதாஞ்சலிய நீங்க ரொம்ப மன உளைச்சலுக்கு ஆளாக்கிருக்கீங்க. அவளோட சுதந்திரத்துல நீங்க தலையிட்டு இருக்கீங்க. அவளை துப்பாக்கிய காட்டி மிரட்டி இருக்கீங்க. எல்லாத்துக்கும் மேல அவங்க குடும்பத்தாளுங்களுக்கு முன்னாடியே என்னை விட்டு விலகி போனா உன்னை கொன்னுடுவேன்னு மிரட்டி இருக்கீங்க. உண்மையா இல்லையா? உண்மைதான். ஆனா நான் அதை பர்பஸ்ஃபுல்லா செய்யல, ஒரு எமோஷன்ல செஞ்சது. அந்த சூழ்நிலையை உங்களுக்கு விளக்கி சொன்னாதான் புரியும். ஆனா அதையே காரணமா வச்சு என்ன குற்றவாளின்னு முத்திரை குத்தி அசிங்கப்படுத்துறது எந்த விதத்தில் நியாயம் மேடம்? முதல்ல ஒரு விஷயத்தை நீங்க தெரிஞ்சுக்கணும் மிஸ்டர் ஞானகுமாரன். நீங்க தான் குற்றவாளின்னு நாங்க எப்பவுமே சொல்லல. எங்க சந்தேக பட்டியல்ல நீங்களும் இருக்கீங்க. அதான் விசாரிக்கிறோம். அப்புறம் ஏதோ எமோஷன்ல தான் நான் அப்படி நடந்துக்கிட்டேன்னு நான் சொன்ன குற்றச்சாட்டுகளை நீங்களே ஒத்துக்கிட்டீங்க. யூ நோ ஒன் திங், உலகத்துல 90% கிரைம்ஸ் எமோஷனால தான் நடக்குதுன்னு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் சொல்லுது. அதுக்கு நீங்க சொன்னீங்களே சூழ்நிலை, அதுதான் காரணம்னு அதே ஸ்டாட்டிஸ்டிக் பாயிண்ட் பண்ணி சொல்லுது. இதுக்கு நீங்க என்ன சொல்றீங்க? என்ன பார்க்கணும்னு
நீங்க என்ன தேடி வரும்போதே உங்க மேல இருக்கிற சந்தேகம் எனக்கு குறைஞ்சிடுச்சு. ஆனா குறைஞ்சிருக்கிறது 50% தான். மீதி 50% குறையணும்னா அதுக்கு ஒண்ணு கீதாஞ்சலி கிடைக்கணும், இல்ல அந்த குற்றவாளி கிடைக்கணும். அது வரைக்கும் எங்க இன்வெஸ்டிகேஷன் போய்கிட்டே தான் இருக்கும். மேடம் நீங்க ரொம்ப ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட் நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஆனா இப்ப நீங்களே தப்பு பண்றீங்களே. எது தப்பு? உங்களை போலீஸ் விசாரிக்கிறதா? இல்ல மேடம், கேஸே போடாம சிஎஸ்ஆர் ஃபைல் பண்ணாம என்ன விசாரிக்கிறீங்களே அதான். சார், இது எங்க வேலை. எங்களுக்குன்னு சில சுதந்திரம் இருக்கு. அதனால நீங்க இத பத்தி கேள்வி கேட்க கூடாது. இதனால நான் எவ்வளவு பிரச்சனைகளை சந்திச்சிட்டு இருக்கேன்னு நீங்க புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க. மேடம் நீங்க கீதாஞ்சலியோட க்ளோஸ் ஃப்ரெண்டுன்னு எனக்கு நல்லாவே தெரியும். அவங்க குடும்பத்தோடவும் உங்களுக்கு நெருக்கம் உண்டு. இப்போ கீதாஞ்சலி காணுங்கிற விஷயம் வெளியே தெரிஞ்சா அவளுக்கு அட்வான்ஸ் கொடுத்த ப்ரொடியூசர்ஸ் எல்லாம் அந்த பணத்தை திருப்பி கேட்டு அவங்கள ஃபோர்ஸ் பண்ணுவாங்க. அதனால அவங்க அக்காவுக்கு பிரச்சனை வரும். சோ அவங்க அக்காவை காப்பாத்துறதுக்காக நீங்க கேஸே ஃபைல் பண்ணல. அது மட்டும் இல்லாம கீதாஞ்சலி காணுங்கிற விஷயத்த அந்த காரணத்துக்காகவே வெளியே சொல்லாம மறைச்சிட்டு இருக்கீங்க. பேசி முடிச்சிட்டீங்களா இல்ல இன்னும் இருக்கா? மேடம் கீதாஞ்சலியை வச்சு படம் பண்ண நானும் ப்ரொடியூசர் கிட்ட அட்வான்ஸ் வாங்கினேன். இப்போ எடுக்கக்கூடிய சூழ்நிலையில இல்ல. கீதாஞ்சலியை காணுங்கிற விஷயத்த அவசரப்பட்டு அந்த ப்ரொடியூசர் கிட்ட சொல்லி ஒரு ஹீரோயினோட இமேஜ அசிங்கப்படுத்த கூடாதுங்கிற நல்ல எண்ணத்தினால அந்த ப்ரொடியூசர் கிட்ட இப்ப என்னால படம் பண்ண முடியாதுன்னு சொன்னேன். ஆனா அந்த ப்ரொடியூசர் எனக்கு கொடுத்த அட்வான்ஸை விட பல லட்சம் அதிகம் கேட்டு என்ன மிரட்டிக்கிட்டு இருக்காரு. இவ்வளவு பிரச்சனைகள் எனக்குள்ள ஓடிக்கிட்டு இருக்கு. அப்ப நான் ஏன் கேள்வி கேட்க கூடாது? உங்களோட பிரச்சனைய என்னால புரிஞ்சுக்க முடியுது. ஆனா என் கோணத்தை ஒரு நல்ல கிரியேட்டரான நீங்களே புரிஞ்சுக்கலையேன்னு எனக்கு ஆச்சரியமாவும் இருக்கு. நீங்க சொன்ன மாதிரி கீதாஞ்சலி என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்ட், அது உண்மை. ஆனா அவ காணாம போனதுல இருந்து அவ அக்காவையும் போலீஸ் தீவிரமா கண்காணிச்சுட்டு தான் இருக்காங்க. அது உங்களுக்கு தெரியாது. மோரோவர் கீதாஞ்சலி காணலங்கிறத இதுவரைக்கும் ஏன் அனௌன்ஸ் பண்ணலன்னு கேட்டீங்க. இதுல பல விஷயங்கள் இருக்கு. ஆனா பர்சனலா எதுவும் இல்ல. கீதாஞ்சலி அவளாவே எங்கேயாவது போயிருக்காளா இல்ல அவளை யாராவது கடத்தி வச்சிருக்காங்களான்னு இதுவரைக்கும் எங்களுக்கு எந்த தகவலும் கிடைக்கல. அதுக்காகத்தான் நாங்க அமைதியாவே இருக்கோம். ஏன்னா யாராவது கடத்தி இருந்தா அவங்களுக்கு ஏதாவது டிமாண்ட்ஸ் இருக்கும். அப்படி ஏதாவது தொடர்பு வருமானு வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். ஆனா இப்போ டைம் லிமிட் தாண்டிடுச்சு. அதனால நானே கேஸ் புக் பண்ணலான்னு முடிவு பண்ணிருக்கேன். குட். அதான் மேடம் நமக்கு நல்லது, கீதாஞ்சலிக்கும் நல்லது. எனிவே தேங்க்ஸ். சீக்கிரமே என் மன உளைச்சலுக்கு ஒரு தீர்வு கிடைக்கும்னு நம்புறேன். நீங்க எந்த தப்பும் பண்ணலனா பயப்படவே தேவையில்லை. ஓகே மேடம், நான் வரேன். ஹலோ. என்னங்க, இந்தாங்க. பிரேமா, ஸ்வப்னா எங்க? அவ அப்பவே தூங்கிட்டாங்க. ஓ அது சரி. சக்தியும் சத்யாவும் சென்னைக்கு போயிருக்காங்களே, எப்ப திரும்பி வராங்க? அவங்க அநேகமா நாளைக்கு இல்ல நாளைக்கு மறுநாள் வந்துருவாங்க. ம். சக்தியோட அப்பா பணம் கொடுக்கல. ஓஹோ. அதனால அவங்க மாமா கிட்ட போய் கேட்கலான்னு சரி, போயிருக்காங்க. ஆமா, நான் தெரியாம தான் கேக்குறேன். அவங்க கிட்ட எதுக்கு பணம் கேட்டீங்க? நம்ம கிட்ட இல்லாத பணமா? அவங்க வேணா ஒர்க்கிங் பார்ட்னர்ஸா இருக்கட்டும். இங்க பாரு பிரேமா, நட்பு வேற பிசினஸ் வேற. பணம் போட்டாதான் அவங்களும் 4 கேள்வி கேட்க முடியும். அதோட அவங்களுக்கு ஒரு அக்கறை வரும். அது எனக்கும் தெரியுங்க. ஆனா அவங்க நிலைமையை பார்த்தா பாவமா இருக்குங்க. முதல்ல அவங்க நம்ம கூட பிசினஸ்ல சேரட்டும். அப்புறமா வேணும்னா கொஞ்சம் கொஞ்சமா பணம் போடட்டும். அதெல்லாம் ஒத்து வராது. என் பேச்ச கேளு. அவங்க தான் முயற்சி பண்ணி பாக்குறேன்னு போயிருக்காங்கல்ல, அதோட விடு. என்னமோங்க, உங்க இஷ்டப்படி செய்யுங்க. அப்புறம் என் அப்பா ஃபோன் பண்ணிருந்தாரு. நீங்க ஊர்ல இருக்கும்போதே சொப்னாக்கு ஒரு நல்ல வரன் பார்த்து முடிச்சிடலான்னு சொன்னாரு. அவளுக்கும் வயசாயிட்டே போகுது இல்லைங்க? என்ன வயசாயிடுச்சுப்பா அவளுக்கு? இப்ப என்ன அவசரம்? இன்னும் கொஞ்ச நாள் போகட்டும். நான் எங்க தானே இருக்க போறேன். நானே முடிச்சு வைக்கிறேன். இல்லைங்க,
அவளுக்கு வயசாகட்டினாலும் எங்க அப்பாவுக்கு வயசாகுது. அவர் நல்லபடியா இருக்கும்போதே அவ கல்யாணத்தை முடிச்சாதானே நல்லது. அதோட எனக்கு தான் ஆண்டவன் குழந்தை பாக்கியத்தை கொடுக்கல. அவளுக்கு கல்யாணம் ஆச்சுன்னா அந்த பேரன் பேத்திகளை பாக்குற பாக்கியமாவது எங்க அப்பாக்கு கிடைக்கும்ல. உனக்கே இந்த கவலை. உங்க அப்பா பேரம்பேத்திய பார்க்காம கண்ணை மூட மாட்டாரு. போதுமா? அதுக்கு நான் கேரண்டி. சரி, எனக்கு தூக்கம் வருது. காலையில நிறைய வேலை இருக்கு. நீ தூங்கலையா? இல்லங்க, எனக்கு கொஞ்சம் கிச்சன்ல வேலை இருக்கு. நீங்க சரி, தூங்குங்க. லைட் ஆஃப் பண்ணிட்டு போ. ஒரு முக்கியமான விஷயம் பேசதான் உங்க எல்லாரையும் நான் வர சொல்லியிருக்கேன். இப்போ அடுத்தது நம்ம என்ன பண்ணலாம்? ஏன்னா அந்த அருந்ததி ரொம்ப பர்ஃபெக்டாக பிளான் பண்ணி ஒரு சந்தேக வலயத்துக்குள்ளே என்னை கொண்டு வந்திருக்காங்க. அஃப்கோர்ஸ் இது மூலிமா அவங்க என்னதும் செஞ்சிட முடியாது. ஆனால் இதே காரணமாக காட்டி கோர்ட்டில் ஸ்டே ஆர்டர் வாங்கிட்டாங்கன்னா நம்மளுக்கு கிடைக்கிற இந்த இன்ஃபர்மேஷனை நம்ம ப்ரெஸ்ஸில் பப்ளிஷ் பண்ண முடியாமல் போயிடும். அப்படி நடந்துச்சுன்னா அது ரொம்ப எனக்கு அசிங்கமான விஷயம். ஸோ அடுத்து நம்ம என்ன பண்ணலாம்? தம்பி, ஃபோன் கால் வந்த விஷயம் நமக்கு மட்டும்தான் தெரியும். இது நம்ம பேப்பரில் பப்ளிஷ் பண்ணுறதுனால தான் மக்களுக்கு தெரியுது. இனிமேல் அந்த மாதிரி ஃபோன் கால் வந்தால் பப்ளிஷ் பண்ணுறது நிறுத்திடுவோம். அதையும் மீறி யாராவது ஏன் போடலன்னு கேட்டாங்கன்னா அந்த மாதிரி சந்தேகமான ஃபோன் கால்ஸ் எதுவும் வரல அப்படின்னு சொல்லிடுவோம். இல்லைண்ணே, அப்படி பண்ணுறதுல எந்த பிரயோஜனமும் கிடையாது. இப்போ இந்த நியூஸை பப்ளிஷ் பண்ணுறதுக்கு ரெண்டு முக்கியமான காரணம். ஒன்று, ஜனங்களை அலர்ட் பண்ணுறது. ரெண்டாவது, நமக்கு யார் ஃபோன் பண்ணுறாங்கன்னு நம்ம ட்ராக் பண்ணுறதுக்காக தான். இப்போ நம்ம டோட்டலாக ஸ்டாப் பண்ணிட்டோம்னா நம்ம ஃபர்தர் எப்படி ப்ரொசீட் பண்ண முடியும்? சார், சொல்லுங்க. அன்னைக்கு வந்தாரே ஒரு சித்தர், அவரை தவிர இது வரைக்கும் யாருமே இது சம்பந்தமா ஒரு சின்ன ரியாக்ஷன் கூட காட்டலையே. எஸ். ஆமாம் சார், ஏற்கனவே அந்த சித்தரை கூப்பிட்டு அவருக்கு தெரிஞ்ச விஷயங்களை கேட்போம். அவர் என்ன சொன்னாரோ அதை வச்சு மூவ் பண்ணுவோம். இல்லை மணிமாறன், அவர் அன்றைக்கி வந்ததே தேவையில்லாமல் என்னை குழப்பறதுக்கு தான் நான் நினைக்கிறேன். இதில் காமெடி என்னன்னு கேட்டால் அவர் எனக்குள்ள ஆத்திகத்தை வேற புகுத்த முயற்சி பண்ணார். எனக்கு அவர் மேலே பெருசாக நம்பிக்கை இல்லை சார். எனக்கு என்னமோ இந்த ஆள் உண்மையான சித்தரா இருப்பாருன்னு தோணலை. வேஷம் போட்டுட்டு வந்து உங்களை சம்பந்தமே இல்லாத ரூட்டில் திசை திருப்ப பார்க்குறாரு. யாரு கண்டா, ஒருவேளை அருந்ததியை கூட செட் பண்ணி அமைச்சிருக்கலாம். சித்தர்கிட்ட மசியாத நான் டிபார்ட்மெண்ட் ஆளுங்களுக்கு மசிஞ்சிருவேன்னு நினச்சிருக்காங்க. அதுவும் நடக்கல. தம்பி, அந்த சித்திரை அனுப்புனது அருந்ததியாக இருக்க முடியாதுன்னு எனக்கு நல்லா தோணுது. ஏன்னா உங்களுக்கு கடவுள் நம்பிக்கை இல்லைங்கிறது அவங்களுக்கு நல்லாவே தெரியும் தம்பி. அப்படி இருக்கும்போது ஒரு சித்திரை வேஷம் போட்டு அனுப்ப வேண்டிய அவசியமே இல்லை. அது வந்தவர் கூட உண்மையான சித்திரா இருக்கலாம். இது என்னுடைய அபிப்பிராயம், அவ்வளவுதான். யோசிச்சு பார்த்தா நீங்கள் சொல்கிறதும் சரின்னு தான் படுது. அப்போ அன்னைக்கு நம்ம ஆஃபீஸ்க்கு வந்த சித்தர் யாரு? ஒருவேளை எங்கிட்ட ஃபோனில் பேசுகிறவனுக்கும் இவருக்கும் ஏதாவது கனெக்ஷன் இருந்து இங்கே என்ன நடக்குதுன்னு வேவ் பார்க்க வந்துட்டு போகிறோம். சார், ஒருவேளை அந்த சித்தர் சொன்ன மாதிரி காலக்கணித சுவடிகள்னு ஒன்று இருந்திருந்தா அதை பத்தின விவரங்கள் மற்ற சித்தர்களுக்கும் தெரிஞ்சிருக்கும் இல்லையா? எக்ஸாக்ட்லி. பொதுவாக இப்போ சித்தர்கள்லாம் அதிகமாக இருக்கிற இடம் திருவண்ணாமலைன்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன். திருவண்ணாமலையை தவிர வேற எந்தெந்த இடங்களில் சித்தர்கள் அதிகமாக இருப்பாங்க? சார், எங்க ஊர் பக்கத்தில் இருக்கிற கொல்லிமலையில கூட நிறைய சித்தர்கள் இருக்காங்க சார். அந்த மலைக்கு போகும்போதெல்லாம் நான் பார்த்திருக்கேன். குட். அப்போ ஒன்று பண்ணுங்க லாவண்யா, நீங்கள் இந்த கொல்லிமலைக்கு போய் அங்கே இருக்க சித்தர்களை சந்திச்சு இந்த கால கணித சுவடிகளை பற்றி ஏதோ டீடைல்ஸ் கிடைக்காதான்னு விசாரிச்சு பாருங்க. ஓகே? ஓகே சார். ஓகே, இந்த விஷயம் ஓகே. இப்போ நம்ம ஆரம்பத்தில் பேசின விஷயத்துக்கு வருவோம். நம்மளுக்கு கிடைக்கிற இந்த இன்ஃபர்மேஷனை நம்ம ஃபர்தராக பப்ளிஷ் பண்ணலாமா வேண்டாமா? பட் என்ன கேட்டிங்கன்னா, நம்மளுக்கு கிடைக்கிற இன்ஃபர்மேஷனை நம்ம பப்ளிஷ் பண்ணணும். அப்போ தான் நம்மளுக்கு யார் இன்ஃபர்மேஷன் கொடுக்குறாங்கன்னு நம்மளால ட்ராக் பண்ண முடியும். சார், நீங்கள் சொல்கிறது 100% கரெக்ட். ஆனால் போலீஸ் நம்ம வழியில் குறுக்க வராமல் இருக்கணும். அவங்க தொடர்ந்து இந்த மாதிரி தொந்தரவு கொடுத்தாங்கன்னா நம்மளால ஒன்றும் பண்ண முடியாது. ஏன் சார், அவங்க ஸ்டே ஆர்டர் வாங்கினாதானே நம்ம பயப்படணும். நம்ம வெளியிடுற தகவலை நிறுத்தணும்னு வேற யாரும் ஸ்டே ஆர்டர் வாங்கக்கூடாதுன்னு நம்ம ஸ்டே ஆர்டர் வாங்கிடுவோம். ரவி, ஸ்டே ஆர்டர் வாங்குறது ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாதுப்பா. ஆனால் நம்ம வாங்குற ஸ்டே ஆர்டர் அவங்க ஈஸியாக பிரேக் பண்ணிடுவாங்க. யூனோ ஒன் திங், நம்மளுக்கு கிடைக்கிற இன்ஃபர்மேஷனை இவர் தான் கொடுக்குறாருன்னு நம்மளால ஆணித்தரமாக சொல்ல முடியல. ஸோ இதை நம்ம பொய்யை சொல்கிறோன்னு சொல்லிட்டு நம்ம பத்திரிக்கை அசிங்கப்படுத்திடுவாங்க. சார், இப்போதைக்கு போலீஸ்க்கு உங்க மேல சந்தேகம் இருக்கிறதால நாம வெளியிற தகவலை ஜஸ்ட் நிறுத்த சொல்லியிருக்காங்க. இதை நம்ம உடனடியாக நிறுத்தணும்னா உங்க மேல தேவையில்லாம அதிகமாக சந்தேகம் வரும். அதனால நம்ம தொடர்ந்து வெளியிடுவோம். அவங்க ஏதாவது நடவடிக்கை எடுத்தாங்கன்னா அப்புறம் பார்த்துப்போம். அண்ணா, எனக்கு மணிவாரன் சொல்றது என்னமோ சரியா படுது. நம்ம அப்படியே செய்யலாம் மணி. ஓகே சார். சாரி, ரொம்ப லேட் ஆயிடுச்சு. எல்லாரும் கிளம்புங்க. தேங்க்யூ. 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 அண்ணா, உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். இருங்க ப்ளீஸ். ஏன் தம்பி, என்ன மட்டும் ஏன் இருக்க சொன்னீங்க? ஒன்றும் இல்லைண்ணா, மாமா பற்றி உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். அவர் ஆஃபீஸ் பணம் கிட்டத்தட்ட ஒரு 5,20,000 ரூபாய் கையாடல் பண்ண விஷயம்
கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். கேள்விப்பட்டேன் தம்பி. அது மட்டும் இல்லைண்ணா, அக்காவோட பர்சனல் சேவிங்ஸ் அக்கௌண்ட்லேருந்து கிட்டத்தட்ட 5 லட்சம் ரூபா வரைக்கும் எடுத்திருக்காரு. ஆஃபீஸ் போன 5 லட்சம், இது ஒரு 5 லட்சம், இவ்வளோ பணம் எடுத்து அவர் என்ன பண்ணுறாருன்னு தெரியலண்ணே. உங்களுக்கு ஏதாவது ஐடியா இருக்குங்களா? இல்லை தம்பி, என்கிட்ட அவர் அதிகமாக பேச மாட்டார். ஏன்னா அவர் என்கிட்ட பேசுனா நான் அவங்ககிட்ட பேசுவேன்னு அவருக்கு நல்லாவே தெரியும். ஆனால் நான் கேள்விப்பட்ட வரைக்கும் ஏதோ கன்ஸ்ட்ரக்ஷன் லைனில் இறங்க போகிறதா நம்ம ஸ்டாஃப் கிட்ட பேசிகிட்டு இருந்தார். கன்ஸ்ட்ரக்ஷன் லைன்? கன்ஸ்ட்ரக்ஷன் லைனை பற்றி அவருக்கு எதுவுமே தெரியாது. அங்கே போய் என்ன பண்ண போகிறாரா? ஒழுங்கு மரியாதை இருக்கிற வேலையை பார்த்துட்டு போகலாமே. தம்பி, உங்கள் கீழே வேலை செய்கிறது அவருக்கு கௌரவ குறைச்சலாக இருக்கான். ஓஹோ, அப்போ ஒன்று பண்ணுங்க, சார் கிட்ட பேசி அவரே வந்து எம்டியா இருக்க சொல்லுங்க. நான் ஆசிரியராக இருக்கிறதுல எனக்கு எந்த கௌரவ பிரச்சனையும் கிடையாது. தம்பி தம்பி தம்பி, தயவு செஞ்சு அது மாதிரி எதுவும் செஞ்சிடாதீங்க. நீங்கள் இங்கே இருக்கிறதுனால தான் நம்ம பத்திரிக்கை நம்பர் 1 பொசிஷனில் இருக்கு. நீங்கள் மட்டும் அவர்கிட்ட கொடுத்துட்டீங்கன்னா 6 மாசத்துல இந்த பத்திரிக்கையை கடன்காரன் ஆக்கிடுவார். அது என்னமோ உண்மைதான். அந்த ஆள் பண்ணுற இவ்வளோ தப்பையும் நான் பொறுத்து போகிறதுக்கு ஒரே காரணம் எங்கள் அக்காக்காக தான். அது அந்த ஆளுக்கு நல்லாவே தெரியும். அது தெரிஞ்சு வச்சுக்கிட்டு ரொம்ப ஸ்மார்ட் அப்ளை பண்ணுறாரு. இந்த பல நாள் திருட ஒரு நாள் மாட்டுவான்னு சொல்லுவாங்க இல்லையா, அது போல் அந்த ஆள் மாட்டாமே போயிட போகிறான். அப்போ வச்சுக்கிறேன். எது செஞ்சாலும் அவசரப்படாம நிதானமா பொறுமையா செய்யுங்க. ஏன்னா பின்னாடி உங்களுக்கு எதுவும் கெட்ட பேர் வந்துடக்கூடாது இல்லையா? ஓகேண்ணா, நான் பார்த்துக்கிறேன்.